ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இஸ்ராயல் மக்களில் ஒரு அழகான ஒரு நினைவு குரல் என்று ஒன்று இருக்கிறது. இயேசுவே ராபோஜனத்தில் சொல்றாரு, இதை என் நினைவாக செய்யுங்கள். எல்லா பண்டிகையும் ஒரு நினைவு கூறுதலை தான் உள்ளடக்கி ஒரு தத்துவமாக இருக்கிறது. இஸ்ராயலே கேள், உன் கடவுளாய் ஆண்டவரை மட்டுமே ஆராதிப்பாயாக, தாய் தந்தையை மதிக்க மறவாதிருப்பாயாக சொல்லிட்டு பரிசுத்த நாட்களை நினைவு கூறுவாயாக சொல்லுவாங்க. அந்த கட்டளைக்குள்ளாக அந்த ஜகார் என்கிற இந்த வார்த்தை நினைவு கூறுதலை சுட்டி காட்டுகிறது. அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. ஒரு மீட்பின் வலிமையான ஒரு வினைச்சொல் என்றால் அது ஒன்று. கால், ஜகார் இதெல்லாம் அற்புதமான, மிக இனிமையான, மிக முக்கியத்துவம் வாய்ந்த வினைச்சொற்கள். ரெடம்டிவ் வேர்ப்ஸ் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட வினைச்சொல் அதுதான் இங்கே இப்போ இந்த இடத்துல சொல்லும்போது மோயிசன், ஆரோன் இவர்கள் வழியாக பார்வோன் மன்னனின் அடிமைத்தலிருந்து ஆண்டவர் எப்படி மீட்டார் அல்லவா? அந்த மீட்டானதை எங்கே கூட்டு வந்தார்? இங்கே கூட்டு வந்தார். எங்கே நீங்கள் இருக்கலாம் அந்த இடத்துக்கு. அப்போ நீங்கள் டைரக்டாவோ இன்டெரக்டாகவோ அந்த சம்பவத்தில் பங்கேற்றுக்கிறீங்க. அந்த ஆண்டவர் உங்களுக்காக செஞ்சார்ல, ஏன் அவருக்கு எதிராக போனீங்க? அது ஒரு கேள்வி. அழகான ஒரு வாதம். அவர் மீட்டார், அவர் பிரமாணிக்கும் வல்லவர், அவர் தன் கடமையில தவறவில்லை, நீங்கள் தவறுனீங்களே. அதான் ரொம்ப அழகான கதை, ரொம்ப முக்கியமான செய்தி அது. அப்போ ஒரு சீன பழமொழி ஒன்று இருக்குது. பழங்களை சுவைக்கும் போது வேர்களை மறந்து விடாதீர்கள்பாங்க. எப்போ ஒரு கனியை சுவைக்கும் போது வேரை மறந்துடக்கூடாது. அந்த வேர் பிடிச்சி மண்ணிலேருந்து கிளம்புறனால தான் இன்றைக்கி பழமாக வந்துக்குது. அந்த வேரை வச்சது யார்? தாத்தா இருக்கலாம், கொழு தாத்தாவாக இருக்கலாம், நம்ம அப்பாவாக இருக்கலாம். அப்போ கனியை சாப்பிடும்போது அப்பாவையும் தாத்தாவையும் மறந்துடக்கூடாது. அழகான ஒரு இயல்பு வாழ்க்கை தத்துவம். அப்போ கடவுளை பற்றி இன்றைக்கி பீடம், அரசாட்சி, அரசர்கள், யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காளான்படை, போருக்கு போகிறீங்க, வெற்றி அடைகிறீங்க. இதுக்கு அடிப்படை காரணம் யார்? ஆண்டவர். அந்த ஆண்டவர் மோயிசே வழியாகவும் ஆரோன் வழியாகவும் உங்களுக்கு விடுதலை தரலன்னா இந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ள வந்திருக்க மாட்டீங்க. இன்னைக்கு இதெல்லாம் கனவு சாத்தியமாக இருக்காது. கடவுள் நம்மளை பார்த்து ஹவாரின்னு கேட்குறாரு, நம்ம ஹூவாரின்னு கேட்குறோம். அந்த ஹூவாரின்றது நம்முடைய இன்டிஃபரண்டான, அரகண்டான ஒரு கடவுளுடைய நன்றி கெட்ட தன்மையில் வாழ்கிற ஒரு தன்மையினுடைய வெளிப்பாடு தான் அது. அப்போ இஸ்ராயல் மக்கள் தான் செஞ்சாங்க, உங்களை மீட்டவரை, உங்களை வழிநடத்தியவரை, உங்களுடைய வாக்களிக்கப்பட்ட கொண்டு வந்தவரை மறந்தீர்கள். அதான் ஹூவாரின்னு கேட்குறது. அதான் அந்த வேர்களை நோக்கிய பயணத்தை தான் சாமுவேல் மக்களை அழைக்கிறார் என்பது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அடுத்த வசனத்தை வாசிப்போமே. தந்தையர்களே, வேர்களை நோக்கிய ஒரு பயணம் சொல்ற அழகான வாக்கியம். தந்தையர்களே, இந்த வேர்களை நோக்கிய பயணம் நம்முடைய இன்றைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு நடைமுறையில் அவர்கள் கூப்பிடுறாரு, நிகழ்ச்சிகள் சொல்லலாம் மீள் ஆய்வு செய்கிறாரு. இதையும் இருக்கின்ற பட்சத்தில் இப்பொழுது அதே சாமுவேல் என் முன் நின்று என்னை அழைக்கிறாருங்கிற பட்சத்தில் யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்போ இந்த கடவுள் என்கிட்ட சொல்றாரு இல்லைங்களா, இந்த வேர்களை நினைச்சு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நேரத்தில் மக்களாகிய நாங்களும் துறவிகளும் எல்லாருமே எந்தெந்த வேர்களை இப்போ நம்ம நினைச்சு பார்க்கணுன்ட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அழகா இருக்கும் சாமி. இதை நாம வல்லாறு பார்க்குற மாதிரியவும் உலத்தை ஆய்வு செய்கிற மாதிரியவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் தந்தையர். வாழ்க்கை சூழலுக்கு வரும்போது நம்ம வேர்களை தேடிய அல்லது வேர்களை நோக்கி ஒரு பயணம்னு சொன்னோம். அந்த நன்றி இருந்தால் அந்த வேர்களை நோக்கி பற்றி கொண்டு நம் வாழ்வோம் என்பது உறுதியான எண்ணம். ராபின் சர்மா என்கின்ற உலக புகழ்பெற்ற மோட்டிவேஷனல் ரைட்டர் சொல்லும்போது இப்படியாக அவர் தன் புத்தகத்தில் குறிப்பிடுகிறார், when you begin keep the end in your mind என்று சொல்வார். நீங்கள் எந்த முடிவை நோக்கி இந்த துவக்கத்தை ஆரம்பிக்கிறீர்கள் என்பதை தெளிவாக இருந்தால் வெற்றி உங்களுக்கு வசப்படும் என்று அழகாய் அழுத்தம் திருத்தமாக சொல்வார். விவிலியம் சொல்கிறது, முடிவில் இருக்கிற நீங்கள் தொடக்கத்தை மறந்து விடார்கள் என்பதை அழகாய் சொல்லுகிறது. ஆரம்பம் என்பது குடகிலே ஒரு குட்டையாக இருக்கிறது, ஒரு ஊற்றாக இருக்கிறது. கொள்ளிடம் வரும்போது 3 மைல் அகலமான ஒரு காவிரியாக பறந்து போகிறது. இந்த காவிரியை பார்க்கிறவர்கள் ஆரம்பம் என்பது சிறிதாக இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சின்ன சின்ன ஆரம்பங்களில் ஆண்டவர் நம்மளை தட்டி கொடுத்து பேசி அழைத்தவர்களுக்கு அழைத்து வந்தார். இன்றைக்கு பதவி, பட்டம், பொருள், அதிகாரம் எல்லாமே இருக்குது. அந்த ஆண்டவரை மறந்தோம் என்றால் இதில் மூழ்கி விடுவோம்.
அந்த ஆண்டவரை நினைத்தோம் என்றால், ஆரம்பத்தில் நினைத்தோம் என்றால் ஆண்டவருக்கு பிரமாணிக்க வாழ்வு என்பதுதான் வேர்களை நோக்கிய பயணத்தினுடைய ஒரு சாராம்சமாக நான் கருதுகிறேன். நிறைய சொல்லலாம், ஒரு சின்ன கருத்தை நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி ஒரு சகோதரி தன்னுடைய அழைத்தல் வாழ்வின் 50 ஆண்டு பொன்விழாவை நன்றியோடு கொண்டாடினார்கள். நன்றியோடு கொண்டாடும் போது பவனியில் அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, ப்ரொவின்ஷியல் மாநில தலைவி இருந்தாங்க. பக்கத்தில் ஒரு டீச்சர் வந்தாங்க, வயசான பாட்டியம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க நடக்கூட முடியல, கூட்டிகிட்டே வந்தாங்க. எனக்கு யோசனையாக இருந்துச்சு, அப்பா அம்மா சபையினுடைய மாநில தலைவி, பக்கத்தில் ஒரு வயசான பாட்டியம்மா. அம்மாச்சியான்னு கேட்டேன். எங்கள் ஸ்கூல் டீச்சர் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். அந்த சிஸ்டர் சிரிச்சுட்டே சொன்னாங்க, இவங்க மட்டும் கேட்டேசர் கிளாஸில் தேவடத்தை பற்றி சொல்லலைன்னா இன்றைக்கி நாங்கள் இருக்க மாட்டோம் ஃபாதர் அப்படின்னாங்க. அந்த நன்றி உணர்வு பாருங்கள். 50 ஆண்டுகால துறவற வாழ்வில் பொன்விழா கண்டு உலகமே கொண்டாடுகிற அந்த தருணத்தில் பக்கத்தில் அந்த ஆரம்பத்தின் வேர்களை நிறுத்தி வச்சாங்க பாருங்கள். அந்த உணர்வு எல்லாருக்குள்ள வந்தோம்னா நம்ம ஜெயிப்போம், சாமியை விட்டு பிரியவே மாட்டோம். அதான் இதெல்லாம் மனசில் வச்சு தான் வேர்களை நோக்கிய பயணம் நான் சொன்னேன். உங்கள் மூதாதையர் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்தபோது அவர் அவர்களை ஆசோரின் படைத்தலைவன் சீசராவின் கையிலும் பெலிஸ்தீரின் கையிலும் மோவாபு அரசரின் கையிலும் விட்டுவிட்டார். இவர்கள் அவர்களோடு போரிட்டனர். அதான் அந்த ஹிஸ்ட்ரியை அப்படி ரிகால் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆஷேர், சீசரா, பிலிஸ்தியர், மோவாபு போன்ற மன்னர்களை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. நாம் இந்த வரலாற்று நூல்களின் துவக்கத்தில் ஒரு முன்னுரை கொடுத்தோம். 4S என்று சொல்லி வார்த்தை சொன்னேன். சின், சஃபரிங், சப்ளிகேஷன், சால்வேஷன். பாவம், தண்டனை, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுதல், ஆண்டவரின் விடுதலை. இது இந்த சைக்கிள் நரேட்டிவ்ல தான் வரலாற்று நூல்கள் முழுவதும் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னேன். இந்த 9ஆம் வசனம் சிறந்த எடுத்துக்காட்டு. ஆண்டவர் உங்களை மீட்டார், நீங்கள் பாவம் செய்தீர்கள், ஆண்டவர் உங்களை சீசராவின் கரங்களிலும் மோவாபின் அரசுடைய கரங்களிலும் பெலிஸ்தரின் கரங்களிலும் ஆஷேருடைய கரங்களிலும் விட்டுவிட்டார். இப்போ ஆண்டவரை நோக்கி கூவி அழைக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் கூக்குரலை கேட்டு இறங்கி வருவார். அப்போ பாவம், தண்டனை, கூக்குரலுதல், ஆண்டுடைய விடுதலை இங்கே அடங்கி வருகிறது. இப்படி அழகாக ஒரு 2-3 வருஷத்தில் அந்த ஒரு ஒட்டுமொத்த வரலாற்று மெத்தடாலஜின்னு வாங்களே, அந்த முறைமையை அங்கே கொண்டு வந்து குறுக்கி காட்டுறார். அடுத்த வசனத்துக்கு போவோமே. அவர்கள் ஆண்டவரிடம் கூக்குரலிட்டு, நாங்கள் ஆண்டவரை புறக்கணித்தோம், பாகால்களையும் அஸ்தரோத்துகளையும் வழிபட்டு பாவம் செய்துள்ளோம். இப்பொழுது எங்களை எங்கள் எதிரிகளிடமிருந்து விடுவியும், நாங்கள் உண்மையை வழிபடுவோம் என்றனர். அந்த 10ஆம் வசனம் ரொம்ப அழகான சப்ளிகேஷனை பற்றி சொல்லுது. ஆண்டவர் மீட்டார், பாவம் செய்தோம், ஆண்டவர் புறக்கணித்தோம். அந்த புறக்கணித்தது ஒரு அழுத்தமாக சொல்கிறாங்க, கொஞ்சம் விவரித்து சொல்கிறாங்க. 9ஆம் வசனத்திலே பாவம் செய்தோம், புறக்கணித்தோம், காண்டு விட்டு விட்டார்னாங்க. எப்படி பாவம் செய்தோம்ன்றதை கொஞ்சம் அழகாக ரொம்ப விவரித்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம நிறைய சமயத்தில் நம்முடைய மறைவுரைகளில் குடிக்கிறத பற்றி, போதையை பற்றி, புகைப்புகளை பற்றி, பான்பராக் போடுறதை பற்றி, அல்லது மொபைல் ரொம்ப யூஸ் பண்ணுறதை பற்றி, அல்லது மொபைலினுடைய தவறான வழிகளில் பயன்படுத்தப்படுத்தி சைபர் கிரைம் என்ட்ரவாரை பற்றி நம்ம அதிகமாக சொல்கிறது தயங்குறோம். ஏன்? சில சமயத்தில் அந்த பாதிப்புக்குள்ளாக நாமே உள்ளாகி இருக்கிறோம். நம்மளுக்குள்ளாக இருக்கிற அந்த குற்றப்பழி உணர்வு நம்மளை சொல்ல விட மாட்டேங்குது. ஒரு வேளை அந்த நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு இளைய சகோதரர், நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு இளைய சகோதரி, அவங்க வீட்டில் சமாதானம் இல்லைனாக்கா சமாதானத்தை பற்றி அதிகமாக பேச மாட்டாங்க. மாமியார்கிட்ட அவங்க பேசாமல் இருந்தாங்கனாக்க அவங்க பிரச்சனை, அவங்க வீடு சந்திக்கும் போது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதே போல் நற்செய்தி அறிவிப்பாளர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தங்களுக்குள்ளாக குறைபாடு இருந்ததுனால் அதை மூடி மறைத்து கொண்டு அதை சொல்லாமல் இருக்காமலும் தப்பித்து கொண்டு ஒரு மனநிலை வரும். ஆனால் இந்த இடத்துல பட்டவர்த்தனமாக உடச்சி சொல்கிறார், உடச்சி பேசுகிறார். இதுதான் இப்படி தான் சொல்லிட்டாருன்னா அது மூஞ்சில் அடித்த மாதிரி. இறைவார்த்தை கருக்கு வாய்ந்த கூறிய வாழ், நம்முடைய மழுப்பதினாலும் தழுப்பதினாலும் அந்த கூர்மையை சிதைத்து விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். விடணும் இறைவார்த்தையை, அந்த கூறிய வாழ் அனுப்பணும், அப்படியே அனுப்பணும். என்னையும் கிழிக்கணும், உங்களையும் கிழிக்கணும். கிழிச்சு ரத்தம் சொட்டி சீல் பிதுக்கப்பட்டு அதில் இருக்கிற எல்லா அழுக்கணும் வரப்பட்டு அந்த இறைவார்த்தையை மருந்து உள்ளிடப்பட்டு கட்டுகள் கட்டப்பட்டு குணத்திற்குள்ளாக வர வேண்டும். அந்த குணமளிக்கும் வார்த்தையை நம்மளை அறுக்கவும், நம்மளை சிதைக்கவும், நம்மளை சின்னபண்ணமாக்கி மீண்டும் ஒட்ட வைக்கவும் அனுமதிக்கணும். சாமுவேல் அதான் செய்கிறார். அப்படி ஓகேப்பா உனக்கும் நோவாமல் எனக்கும் வலிக்காமல் அந்த வேலைக்கு ஆகாது. இறைவார்த்தையை கருக்கு வாய்ந்து கூறியவாள். எரேமியா புத்தகத்தில் சொல்லுது 15ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், சம்மட்டி சுத்தின்னு கூட சொல்ல, சம்மட்டிங்கிறாரு. சம்மட்டிங்கிறது எதை? ஆணி அடிக்காது, இதில் பாறையை உடைக்கும், இறுகி போன பாறைகளை உடைத்து இருக்கிற சம்மட்டி போல இறைவார்த்தை இருக்குன்னு எரேமியா சொல்கிறார் இல்லைங்களா? அது நெருப்புங்கிறாரு.
நெருப்புங்கிறார். நீங்க பேசுறேன் திட்டுறான், என்னை பற்றி அடிக்கிறான், உதைக்கிறான், நான் பேச மாட்டேன், உன்னை பற்றி பேச மாட்டேன் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு அடுத்த வருஷம் சொல்றாரு, ஆண்டவரே உம்மை பற்றி பேசவில்லை என்றால் your word is a fire shut up in my bones, it burns and consumes me. உடைய வார்த்தை என்னை பற்றி எரிய செய்கிறது. என்னால் பேசாமல் இருக்க முடியல, பேசுறான், எல்லாரும் அடிக்கிறான், என்ன பண்றதுன்னு தெரியல, என்னை தவிக்க விட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அந்த இறை வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை. இதை தான் சௌமுவேல் அழகாக பயன்படுத்துகிறார். அழகாக அங்கே பார்வோன் மன்னனுடைய அடிமையத்திலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் எங்கே பிலிஸ்தருடைய கரங்களிலிருந்து மோவாபுடைய அரசர் வரைக்கும் அப்படி அழகாக ஒரு கோடு போட்டு இதாண்டா நீ இறைவார்த்தையின் வழியாக வெளிச்சல் யோசிக்க வைக்கிறார். அதான் அடுத்து வாசிப்போமே. அப்போ அதில் 10ஆம் வசனம் தான் 2 காரணங்கள் இருக்குது. நாங்கள் ஆண்டிடம் கூக்குரல் இட்டு நாங்கள் ஆண்டவரை புறக்கணித்தோம், பாகால் அஸ்தரத்து சிலைகளை வழிபட்டு பாவம் செய்தோம். 2 காரியங்கள் சொல்கிறாங்க. நான் இந்த பகுதி ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். எரேமியா 2:13 நம்ம சொல்லியிருக்கிறோம். எரேமியா 2:13 உயிருள்ள பொங்கி வடியும் ஊற்றாக என்னை புறக்கணித்தார்கள். அந்த வார்த்தை அதே வார்த்தை, ஆண்டவரை புறக்கணித்தோம். தி அபேண்டன்ட் அசாப் என்கிற இறைவார்த்தை இப்படி சொல்லுக்கு அசாப் என்றால் புறக்கணிப்பு, வேண்டான்னு விட்டுறது, வேண்டான்னு விட்டுறதை புறக்கணித்தோம். அசாப் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். உயிருள்ள ஊற்றாகிய பொங்கி வழியும் ஊற்றாக என்னை புறக்கணித்தார்கள், தண்ணீரே தேங்காத ஓட்டை தொட்டிகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை நான் விளக்கி சொன்னேன். அதான் சொன்னேன், ஒன்று ஆண்டவரை வேணாங்கிறது, வேணான்ட்டு கம்முன்னு இருந்தாவது பரவாயில்லாம், கம்முன்னு இல்லாமல் குட்டி குட்டி கடவுளை அவங்களை உருவாக்கி வச்சுக்கிறாங்க. ஜாதி, மொழி, இனம், பிராந்தியம், குட்டி குட்டி கடவுள். அந்த கடவுள் வேண்டானாக்கா ஒரு நாத்திகமாக ஆத்திகமாக இருந்துட்டு போகலாம். அது தங்களுக்கு கம்ஃபர்டபுளாக. தாமஸ் மெர்டன் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் அழகான ஒரு கருத்தை சொல்லுகிறார். நான் விரும்புவது போல கடவுளை படைக்க எனக்கு உரிமை இல்லையா என்று எதிர்படைப்பின் கலாச்சாரத்தின் பிரதிநிதியாக இன்றைய மனிதன் செயல்படுகிறான் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை ரொம்ப வீரியமான வார்த்தை. நிறைய நேரம் யோசிக்கணும். கடவுள் மனிதனை படைத்த காலம் போய் மனிதன் கடவுளை படைக்கும் காலத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? நான் விரும்பும் கடவுள் என் ஜாதியின் கடவுள், என் மதத்தின் கடவுள், என் மொழியின் கடவுள், என் வெறியின் கடவுள். நான் கடவுளை படைச்சிட்டு இருக்கிறேன். கடவுள் என்ன படைக்கிறாரா? நோ, ஐ எம் கிரியேட்டிங் அ காட். எ கவுண்டர் கிரியேஷன் இஸ் கோயிங் ஆன். அதுதான் இந்த இடத்துல பெரிய ஒரு சாபக்கேடு. கடவுள் மனிதனை படைத்து தம் சாயலாக பாவனையாக ஆவியில் பங்கு கொடுத்து உருவாக்கிய உலகத்தில் நாம் விரும்பும் கடவுளை படைத்து கொண்டிருக்கிற அவலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் மிகப்பெரிய பாவம். இதான் சொல்றார், உயிருள்ள கடவுளை மறுதலித்து அஷரா மற்றும் பாகால் கடவுளை எங்களுக்கு நான் உருவாக்கி கொண்டோம். நாங்கள் கடவுளை உருவாக்கிக்கிட்டோம், அந்த கடவுளை நாங்கள் வழிபட்டோம். இதுதான் இந்த பாவம் மிகப்பெரிய பாவமாக சுட்டி காட்டுகிறது. இது ஒரு பெரிய இது அப்படி சைலண்டாக நடக்குது. அதுதான் மிகப்பெரிய காடுகளை அழித்து, வனங்களை அழித்து, கடவுள்களை உருவாக்கி, உலகை படைத்த கடவுளை உலகை அழித்து கடவுளை உருவாக்கி. அதிகம் பேசலை, பட் திஸ் ஆர் த ரியாலிட்டிஸ் கோயிங் ஆன். அந்த கடவுள் இடத்துல கடவுளே மழை கூடன்னு கேட்டாங்க, கதை மாதிரி இருக்கு. உண்மைதான். இப்போ 2 காரியங்கள் சொல்கிறேன். புறக்கணித்தோம், பாவம் செய்தோம். 2 காரியங்கள். இது ரொம்ப அழகான வார்த்தை, ஒரு மன்னிப்பு வேண்டலினுடைய அழகான வார்த்தை. நாங்கள் பாவம் செய்தோம். இப்போ கடவுளுடைய மீட்பு எப்போ தொடங்குது? உங்களை மீட்கும் பணி எப்போ தொடங்குது? நான் எப்பொழுது என்னை உணர்கின்றேனோ அப்பொழுது. கடவுள் எனக்கு எப்போ தேவை உணர்றேன் அப்போ மீட்பு. அதான் நிறைய பேர் நினைப்பாங்க, நம்ம கடவுளை உணர்ந்தோம்னா கடவுள் நம்மளை மீட்பார், நாம உணர்ந்தாவே கடவுள் நம்மளை தேடி வருவார். உதாரணம் அதான் செஞ்சான், அறிவு தெளிந்து அவன் he made himself be aware of கடவுளை புரிஞ்சுக்கிட்டான். அதாவது நாம் அறியும் தன்மையே கடவுளை அறியும் தன்மையின் துவக்கம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னாவே, நம்ம எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், யாராக இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாவே கடவுளை பற்றிய தெளிவான அறிவு நமக்குள்ளாக அறியப்பட துவங்கும் என்பது இந்த அழகான செய்தி. கடவுளை புறக்கணித்தோம், பாவம் செய்தோம். நாம் பாவம் செய்தோம் என்ற எண்ணம் நமக்குள்ளாக வரும்போதே கடவுளுடைய மீட்பின் கரம் நம்மை தாங்கி பிடிக்கிறது என்பதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. அடுத்த வசனத்துக்கு கடந்து செல்வோம். 11. ஆண்டவர் யெருபாகால், பேத்தான், இப்தாகு, சாமுவேல் ஆகியோரை அனுப்பி சிற்றிலும் இருந்த உங்கள் எதிரிகளின் கையை நின்று உங்களை விடுவித்தார், நீங்களும் அச்சமின்றி வாழ்ந்தீர்கள். இப்பொழுது பாருங்கள், 10ஆம் வசனத்தில் 2ஆம் பகுதியில் ஒரு அழகான செய்தி இருக்கிறது. இப்போது எங்களை எங்கள் எதிரிகளிடமிருந்து விடுவியும், நாங்கள் உம்மையே வழிபடுவோம். அந்த உம்மை தொகை, உம்மையே வழிபடுவோம், அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒருவேளை நான் பாகால் கடவுள்கிட்ட போனோம், அஷேரா கடவுள்கிட்ட போனோம், அது பொய் கடவுள்னு உணர்ந்துட்டோம், உங்களை நோக்கி கூவி அழைக்கிறோம், எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்க, உண்மையே வழிபடுவோம். ரியலைசேஷன்,
அழகான ஒரு வார்த்தை. அது வந்து நம்ம அப்படி சுற்றி அலைஞ்சி திரிஞ்சு கடைசியில் ஏன்டா தானே வருவேன்னு சாமி சொல்கிறாரு. சுற்றி அலைஞ்சு அங்கே அப்பாஹால்கிட்ட போய் ஆஷார்கிட்ட போய் டாகோன்கிட்ட போயிட்டு மார்துக்கிட்ட போயிட்டு அப்படியே வர்றாங்க. கடைசியில் யார்கிட்ட வந்து உண்மையே வழிபடுவோம், உண்மை கடவுளை உணர்ந்துக்கிறோம். சில சமயத்தில் கடவுள் அனுமதிக்கிறார் நம்மளை சுற்றி திரிய வண்ணாந்துட்டு போக. ஒருவேளை ஊதாரி மைந்தன் அந்த பன்றி கூட்டத்திற்கும் தொலைதூர நாட்டுக்கும் பயணப்படவில்லை என்றால் தந்தையுடைய மோதிர அன்பையும் காலடி செருப்பையும் கொழுத்த கண்டினுடைய அனுபவத்தை அவன் கொண்டாடி இருக்க மாட்டான். அப்படி கேஷுவலாக எடுத்திருப்பான். பன்றி கூட்டத்துக்கு போயிட்டு வந்ததுனால தான் இந்த கொழுத்து கண்டு அவனுக்கு சுவையாக இருந்திருக்கும். தந்தையுடைய அணைப்பு ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கும். முன்னையும் அதே இந்த அணைக்கும் தந்தை தான். இந்த அணைப்புக்கு அவனுடைய அர்த்தம் புரிஞ்சிச்சு, அந்த அணைப்புக்கு அர்த்தம் புரியல. சில சமயத்தில் கடவுள் சின்ன சின்ன சலனங்களை, சின்ன சின்ன அதிர்வுகளை, சின்ன சின்ன தொலைதூர பயணங்களை அனுமதிக்கிறார். அப்போ என்ன, இந்த பயணத்துக்கு பிறகு ஒரு துவக்கம் இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ளத்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்துக்கு வருவோமே, 11 வாசத்தை இன்னொரு வாசிப்போம். நம்ம அதனுடைய விளக்கத்தை சொல்கிறேன். ஆண்டவர் யெருபாகால், பேதான், ஈப்தாகு, சாமுவேல் இதெல்லாம் வந்து குட்டி குட்டி நீதி தலைவர்கள். அது சாமுவேல் வந்து கடைசியாக வர்றார். நீதித்தலைவருடைய கடைசியாக வந்து சாமுவேல் வருகிறார். 7ஆம் வசத்தினுடைய இறுதியில் வரலாற்று நூல் ஆசிரியர் சாமுவேலை ஒரு இறைவாக்கினராக காட்டுகிறார். உங்களுக்காக ஆண்டவர் முன்பாக உங்கள் முன் வழக்காடுவேன், மவுத் பீஸ் ஆஃப் காட், கடவுளுடைய வாயாக இருந்து உங்கள் முன்பாக நான் வழக்காடுவேன் என்று சொன்ன அந்த இறைவாக்குடைய மறுபக்கத்தை ஆசிரியர் சொல்றாரு. இப்தாகு, யெருபாகால் இவர்களுடைய வழியில் வருகிற நீதித்தலைவரின் இறுதி தலைவராக சாமுவேலை ஆசிரியர் சுட்டி காட்டுகிறார். அதுதான் பாருங்களேன், அந்த இடத்துல நீங்களும் அச்சமின்றி வாழ்ந்தீர்கள். இந்த வசனம் ரொம்ப அழகான வசனங்க. கடவுள் நம்ம மீட்டாருன்னா பயம் இருக்காது. எங்கே பயம் இருக்குதோ அங்கே கடவுள் இல்லாமல் போகிறான்றது நம்ம உணரணும். பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை ரொம்ப அழகாக. நீங்கள் உதாரணத்துக்கு எசேக்கியேல் எடுங்களேன். எசேக்கியேல் 34. ஆண்டவராகிய நான் அவர்கள் கடவுளாய் இருப்பேன், என் ஊழியன் தாவீது அவர்கள் நடுவே தலைவனாய் இருப்பான், ஆண்டவராகிய நானே இதை உரைத்தேன். 25. சமாதான உடன்படிக்கையை அவர்களோடு செய்து கொள்வேன், காட்டு விலங்குகளை நாட்டு நின்று வெளியேற்றுவேன், எனவே என் மந்தை திறந்த வெளியில் பாதுகாப்பாய் வாழ்ந்து காடுகளில் உறங்கும். அடுத்தது 26. அவர்களுக்கு குன்றினை சுற்றி இடங்களை ஆசியாக கொடுப்பேன், ஏற்ற காலத்தில் மழையை வரச் செய்வேன், அவர்கள் ஆசி மழையாக இருப்பர். வயல்வெளி மரங்கள் கனி கொடுக்கும், நிலமோ நல்விளைச்சல் நல்கும், அவர்கள் தங்கள் நாட்டில் பாதுகாப்பாய் இருப்பர். நான் அவர்களின் தலைகளை தகர்த்து அடிமைப்படுத்த கைகளிலிருந்து அவர்களை விடுவிக்கையில் நானே ஆண்டவர் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். எசேக்கியேல் 34, 24 27 வரை இறைவார்த்தைகள் பெரித் ஷலோம் பகுதி என்று சொல்லப்படுகிறது. சமாதான உடன்படிக்கையின் பகுதி. எப்படி விடுதலை பெறும் 20ஆம் அதிகாரம் சீனாய் உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறதோ அதே போல இன்னும் ஒரு உடன்படிக்கை சமாதான உடன்படிக்கை, பெரித் ஷலோம். பெரித் என்றால் உடன்படிக்கை, ஷலோம் என்றால் சமாதானம். சமாதான உடன்படிக்கை, நல்லுறவின் உடன்படிக்கை, நட்பின் உடன்படிக்கை, நல்லாசின் உடன்படிக்கை என்றெல்லாம் இருக்கிறாங்க. பெரித் ஷலோம் என்ற வார்த்தையை அந்த இடத்துல அடிப்படையான ஒரு கருத்து பார்த்தீங்கன்னாக்க, உங்கள் நாட்டில் உங்களை கொடுப்பேன், எதிரிங்க இருக்க மாட்டாங்க, எதிரிங்க உங்களை வீழ்த்துகிற மிருகங்கள் இருக்காது, உங்களை அச்சுறுத்துகிற இடி மின்னல் இருக்காது, உங்களை அச்சுறுத்துகிற சைக்காலஜிக்கல் டர்மாயில் பண்ணுகிற பஞ்சம் இருக்காது, எல்லாம் பாதுகாப்பு, எ செக்யூர்ட் லைஃப். அதான் வந்து அச்சமில்லாத ஒரு வாழ்க்கையை தருவேன். அதுதான் வந்து கடவுளுடைய மீட்பினுடைய அழகான வெளிப்பாடு. ரொம்ப அழகான வார்த்தை. அச்சமின்றி வாழ்வீர்கள். அடுத்தவர் உங்களை அச்சுறுத்தவோ, உங்களை அடிமைப்படுத்தவோ, உங்களை பணிய வைக்கவோ எந்த ஒரு தேவையும் இருக்காது. எல்லாருக்கும் நிறைவாக வாழ்வோம். யாரும் ஏச்சி பிழைக்கவோ, யாரும் ஏமாற்றி பிழைக்கவோ, யாரையும் அடிமைப்படுத்தி வாழ்வோ அங்கே தேவையே இருக்காது. யூ ஹாவ் எவ்ரி திங், ஐ ஹாவ் எவ்ரி திங், ஐ லிவ் ஃப்ரீலி, யூ லிவ் ஃப்ரீலி, யூ லிவ் ஹாப்பிலி, ஐ லிவ் ஹாப்பிலி. அதுதான் அந்த சமாதான உடன்படிக்கையுடைய அழகான கூற்று. நிறைய என்னுடைய மாணவர்களுக்கு நான் வந்து ஆய்வு கட்டுரைகள் இந்த பகுதியை கொடுப்பேன். நல்ல முடிவு கொடுத்துருப்பாங்க. அந்த நார்த் ஈஸ்டில் இருக்கிற ட்ரைபல் மக்களோ அல்லது வந்து சவுத்தில் இருக்கிற அடிமைப்பட்டிருக்கிற ஒரு சில சமூகங்களுடைய கூக்குரலுடைய வெளிப்பாடாக இந்த பகுதியை விவரித்து சொன்னோம்னாக்க அழகான கருத்துக்கள் வரும். அதுதான் அந்த வார்த்தையை நினைக்கிறேன். நாங்கள் உண்மையே வழிபடுவோம்னு 10ஆம் வசனத்தில் சொன்னாங்க. 11ஆம் வசனத்தில் நீங்களும் அச்சமின்றி வாழ்ந்தீர்கள். அந்த அச்சமில்லாத வாழ்க்கை என்பது கடவுளுடைய அழகான உடன்படிக்கையின் கொடையாக நம்ம பார்க்குறோம். அச்சமில்லாத வாழ்க்கை ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் நடுங்கிக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் தயங்கிக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் திக்கி திணறி வாழ்கிற வாழ்க்கையே கிடையாது. பாரதியார் கூட தன் கவிதைகளை அழகாக சொல்வார். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத. அதான் வந்து புதுமை பெண்ணுக்கு அடையாளம். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, அதேபோல் யாருக்கும் அஞ்சாத. அதான் வந்து அச்சமில்லாத இருப்பது உண்மையான விடுதலின் அடையாளம். அதான் சொன்னேன், உங்களை சாமி பார்த்து கூப்பிட்டீங்க, எல்லா எதிரிகளையும் அப்புறப்படுத்தினாரு, நீங்கள் அச்சமின்றி வாழ்ந்தீர்கள். ரொம்ப முக்கியம். அடுத்த வசனத்தை வாசிப்போமே.
அம்மோனிய அரசன் நாகாசு உங்களை எதிர்த்து வருவதை கண்டபோது நீங்கள், இல்லை, எங்களை அரசால எங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று என்னிடம் கூறினீர்கள். கடவுள் வந்து அச்சமின்றி வாழ அழைப்பு எடுக்கிறார். இந்த எதிரிகளை விட நான் வல்லமையானவன் என்று நிரூபித்தார். அப்படி இருந்தபோதும் அம்மோனி அரசன் நாகாசு பெரும்படையோட, பெருந்திரளான போர்வர்களோடு, பெருந்திரளான குதிரைப்படையோடு, பெருந்திரளான தேர்ப்படையோடு வரும்போது, ஐயோ முடியாது, ஆண்டவர்களை காப்பாற்ற மாட்டார், நம்மளுக்கு ஒரு அரசன் கேட்போம், அரசன் வந்து வியூகம் அமைக்கட்டும், அரசன் வந்து படை நடத்தட்டும், அரசன் வந்து நம்மளுக்கு திட்டம் தீட்டட்டும், அவன் போரிடட்டும், அவன் தான் வெற்றி பெற முடியும்னு நீங்கள் என்னை நோக்கி கூப்பிட்டீங்க. தொடர்ந்து வாசிப்போம். இதோ நீங்கள் விரும்பி தேர்ந்து கொண்ட அரசர், நீங்கள் வேண்டியவாறு உங்களை ஆள ஆண்டவர் ஒரு அரசரை தந்துள்ளார். அப்போ பாருங்க, நீங்கள் கேட்டீங்க, நான் கொடுக்கல, நீங்கள் கேட்டீங்க, அதனால் நான் கொடுத்தேன். நீங்கள் கேட்டீங்க, இதோ நீங்கள் கேட்டுக்கொண்ட அரசருங்க. நீங்கள் விரும்பிய ஒரு ஆளை ஆண்டவர் அரசராக உயர்த்தியுள்ளார், தேர்ந்தெடுத்துள்ளார். 14ஆம் வசனத்தை வாசிப்போமே. நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி அவருக்கு பணிந்து அவர் குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவரின் கட்டளைக்கு எதிராக கலகம் விளைவிக்காமல் இருந்தால் நீங்களும் உங்களை ஆளும் அரசரும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றுவர்களாக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்காமல் அவர் தம் கட்டளைக்கு எதிராக கலகம் விளைவித்தால் ஆண்டவரின் கை உங்கள் மூதாதையருக்கு எதிராக இருந்தது போல உங்களுக்கும் எதிராகவும் இருக்கும். 14 மற்றும் 15 வசனங்கள் அருமையான வசனங்கள். தீசிஸ், ஆன்டிதீசிஸ், பாசிட்டிவ் லாங்குவேஜ், நெகட்டிவ் லாங்குவேஜ், காஸ் அண்ட் எஃபெக்ட், இது இரண்டையும் உள்ளடக்கி அருமையான வசனமாக வருகிறது. கண்டிஷன் கிளாஸ், ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தா வாழ்வீங்க, ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கலைன்னா சாவீங்க. அந்த அழகான ஒரு செய்தியை ஆசிரியர் மிக அழகாய் பொறுக்கி எடுத்த வார்த்தைகளினால நேர்மறையாக, எதிர்மறையாக கடவுளுடைய திருவுளத்தை கொடுக்கிறார். இதில் 3 கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுறேன். நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி அவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளுக்கு கலகம் வைக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் கடவுளாகி ஆண்டவரை பின்பற்றவர்களாக நீங்கள் இருப்பீங்க, வாழ்வீங்க. அப்படி இல்லைன்னா ஆண்டுடைய கட்டளைக்கு செவிமடுக்காம அவருடைய கட்டளைக்கு எதிராக நடந்து கலக விளைச்சி நடந்தீங்கன்னா சாவீர்கள். இதுதான் செய்தி இல்லைங்களா? எப்போ சொல்கிறாரு? நீங்கள் கேட்டுக்கிட்ட அரசங்க, அரசன் இருந்தாலும் ஆள்றவன் யாரு? கடவுள். அதுதான் அதனுடைய அழகான செய்தி. புள்ள பொடி வச்சு பேசுகிறாரு. இதோ நீங்கள் கேட்டுக்கொண்ட அரசர், இந்த அரசன் சொற்படி கேட்டு இந்த அரசனுக்கு கீழ்ப்படிந்து இந்த அரசன் வகுத்த மிகுங்களின்படி நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் வாழ்வீர்கள் சொல்லியே. அழகான வசனம் பாருங்க. ஆண்டவருக்கு அஞ்சி அவருக்கு பணிந்து அவர் குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவரின் கட்டளைக்கு எதிராக கலகம் விளைவிக்காமல் இருந்தால் நீங்களும் உங்களை ஆளும் அரசரும். சரிங்களா? அரசர் எங்கே இருக்கிறாரு? கடவுளுடைய கட்டளை கீழே இருக்கிறார். அரசர் எங்கே இருக்கிறாரு? கடவுளுக்கு மேலே, கடவுளுடைய கட்டளைக்கு கீழே இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் இருக்கிறார். அரசன் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க, கொடுத்துருங்க. நாகாசு அம்மோனிய அரசனுடைய படை தளபதியை எதிர்கொள்வதற்கு இந்த அரசன் வழிநடத்துவான். ஆனால் இந்த அரசன் வழிநடத்துறது நான் தான். மெயின் சுவிட்ச் ஏன்ட்டுக்குது, ரிமோட் கண்ட்ரோல் ஏன்ட்டுக்குது, மற்றெல்லாம் சும்மா அக்கடா துக்கடா தான். அதுதான் கடவுளுடைய அழகான செய்தி. அதான் நீங்களும் உங்களை ஆளும் அரசரும் உங்கள் கடவுளாய் ஆண்டவரை பின்பற்றுவர்களாக இருப்பீர்கள். ரொம்ப முக்கியமான செய்தியை அழகாக சொல்கிறாரு ஆசிரியர், ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அரசனை கேட்குறீங்க, அந்த அரசனே வந்தாலும் அவன் என் கட்டளைப்படி தான் செய்யணும். இதில் நான் சொன்னேன், இந்த வரலாற்று நூல்களில் ப்ரோ மொனார்க்கிக்கல், ஆன்டி மொனார்க்கிக்கல், முடியாட்சி சார்பு, முடியாட்சி மறுப்பு என்கின்ற இரு கொள்கைகளும் உறைந்து கொண்டே போய்கிறது, இணைந்து கொண்டே போய்கிறது. 2 கருத்துக்களும் சம விதமாய் இந்த இடத்துல பரிமாறப்படுகிறது நான் சொன்னேன். இந்த அழகான ஒரு செய்தி. ஆண்டவரை முன்னிறுத்தி வைத்து அரசனை மற்ற மக்களோடு ஒன்றாய் வைத்து அரசன் என்கிறவன் ஃபர்ஸ்ட் அமங் தி ஈக்குவல்ஸ். எல்லாரும் சமம். அந்த ஈக்குவலாக எல்லாரும் சமமாக இருக்கிறதுல முதல் பிரதிநிதி அரசன். அவ்வளோதான். அரசர் அழகாக அந்த அரசனுடைய நிலையை வரையறுக்கிறார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அரசனோ அதிகாரிகளோ படை வீரர்களோ படையோ அல்லது கருவூலமோ அல்லது அரண்மனையோ உங்களை ஆழாது. சாமுவேலுக்கு எவ்வளோ தைரியம் தான் காண்டோன் பேரில் உரைவாக்கு உரைக்கிறோம். முதலாவது நான் உரைத்த உரைவாக்கு நிறைவேறுங்கிறது நான் சொன்னேன்னா சாமி எனக்கு கீழ்ப்படிவார்னு நம்புறது எவ்வளோ பெரிய தைரியங்க.